வனபர்வம். பல்வேறு கடவுள்களை அழைக்கும் மாயவாதத்தில் சிறுமியான குந்தியை துவக்கிய அந்த வலிமைமிக்க முனிவர் துர்வாசர் இப்போது திடீரென மன்னர் துரியோதனன் முன் தோன்றினார். அவர் தனது 10,000 சீடர்களை தன்னுடன் அழைத்து வந்து மன்னரின் விருந்தோம்பலை நாடினார். அவர் நன்மை பயக்கும் வரங்களை வழங்கவும் ஆபத்து மற்றும் அழிவுடன் கூடிய தீய சாபங்களை விதிக்கவும் வல்லவர். துர்வாசரை திருப்திப்படுத்துவது மிகவும் கடினம். அவருக்கு சேவை செய்வதில் சிறிதளவு ஒழுங்கின்மை கூட அவரது கடுமையான கோபத்தை தூண்டும். துரியோதனன் இந்த ஆபத்தை நன்கு அறிந்திருந்தான். எனவே அவர் அனைத்து எச்சரிக்கையுடனும் தாராள மனப்பான்மையுடனும் விடாமுயற்சியுடனும் முனிவருக்கு சேவை செய்தார். கண்டிப்பான புனிதர் மன்னரின் குறைபாடற்ற விருந்தோம்பலில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பிந்தையவர் வெகுமதியாக ஒரு வரத்தை கேட்க அனுமதிக்கப்பட்டார். துரியோதனன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு, ஐயா, எங்கள் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இந்த குருவீட்டின் ஒரு பாதியை நீர் ஆசீர்வதித்துள்ளீர். மற்ற பாதி துறவிகளுக்கு சேவை செய்து காட்டில் உள்ளது. திரௌபதி நாள் முழுவதும் அவர்களுக்கு உணவளிக்க விரும்புகிறாள். அவள் மதிய உணவை முடித்த பிறகு அவளிடம் பிச்சை கேட்கத் துணிகிறாள். இதுவே நான் உங்களிடம் கேட்கும் வரம் என்று கூறி துர்வாசர் அதற்கு மனதார சம்மதித்து பாண்டவர்களின் ஆசிரமத்திற்கு சென்றார். இப்போது துரியோதனன், கர்ணன் மற்றும் சகுனி ஆகியோர் தெய்வீகமாக நடந்த வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தனர். திரௌபதி தனது மதிய உணவுக்கு பிறகு ஒரு ஆன்மாவிற்கு கூட உணவளிக்க முடியாது. விருந்தினர்களை நாளைய உணவுக்காக காத்திருக்க வைக்க வேண்டியிருந்தது. அது உணர்திறன் மிக்க முனிவரை கோபப்படுத்தும். அவர் அவர்கள் மீது சாபம் வெடிக்கச் செய்வார். சாபக்கேடு பாண்டவர்களுக்கு பொறி அந்த வழியில் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் விளைவுகளுக்கு கௌரவர்களை குறை கூற முடியாது. பாண்டவர்களின் வீழ்ச்சியை அவர்கள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்தனர். ஒரு நல்ல நாளில் மதிய வேளையில் துர்வாச முனிவர் தனது அசாத்திய பரிவாரங்களுடன் நாடுகடத்தப்பட்ட பாண்டவர்களின் ஆசிரமத்திற்கு வந்தார். சகோதரர்கள் அவரை உரிய மரியாதையுடனும் வரவேற்றனர். பின்னர் அவரும் அவரது சீடர்களும் ஆற்றில் நீராடி உணவுக்காக வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அதன்படி அவர்கள் நதிக்கு விரைந்தனர். ஆனால் விந்தையாக அவர்கள் ஆசிரமத்திற்கு முதல் முறையாக வந்தபோது திரௌபதி தனது மதிய உணவை முடித்தார். அக்ஷய பாத்திரம், தீர்ந்து போகாத பாத்திரம், அந்த நாளுக்கு இனி உணவு எதுவும் உற்பத்தி செய்யாது. துர்வாசரும் அவரது படையும் உணவுக்காக அழைக்கப்பட்டதை கேள்விப்பட்டு அவள் பதற்றமடைந்தாள். தன்னை இந்த சோதனையிலிருந்து காப்பாற்ற முழு மனதுடன் முழு பலத்துடன் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தாள். திடீரென்று கிருஷ்ணர் அங்கு தோன்றி தனக்கு மிகவும் பசியாக இருப்பதாக கூறினார். அது அந்த பெண்ணை மேலும் துயரத்தில் ஆழ்த்தியது. அவள் தன் நிலையை பார்த்து கசப்புடன் அழுதாள். கிருஷ்ணர் அவளுடைய குழப்பத்தை புரிந்து கொண்டு தீர்ந்து போகாத பாத்திரத்தை எடுத்து வரச் சொன்னார். அதில் எஞ்சியிருந்த ஒரு துண்டை கண்டுபிடித்து அதை மகிழ்ச்சியுடன் எடுத்தார். கிருஷ்ணர் அதை சாப்பிடும்போது, என் பசி தீர்ந்துவிட்டது, என் வயிறு நிரம்பியுள்ளது, இனி ஒரு துளி கூட என்னால் சாப்பிட முடியாது என்றார். கிருஷ்ணர் இதைச் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே துர்வாசரும் அவரது சீடர்களும் நதியில் வயிறு நிரம்புவதை உணர்ந்தனர். இனிமேல் சாப்பிடுவது சாத்தியமில்லை. அவர்கள் தங்களை முன்னிறுத்தினால் நிலைமை சிக்கலாகிவிடும். அந்த நிலையை யுதிஷ்டிரனின் அறம் முன் கண்டனர். அவர்கள் ஒருமனதாக தற்செயலாக தஞ்சம் புகுந்து தப்பிக்க தீர்மானித்தனர். அவர்களை தேடி வந்த பீமன் அவர்கள் அனைவரையும் காணவில்லை என்பதை கண்டார். திரௌபதியின் இக்கட்டான நிலை இப்படித்தான் நீங்கியது. ஒரு சரியான யோகி தனது சொந்த பசியை தணிப்பதன் மூலம் மற்றவர்களின் பசியை தணிக்கக்கூடிய ஒரு யோக சக்தி உள்ளது. கிருஷ்ணர் அந்த சக்தியை பயன்படுத்தி துர்வாசர் மற்றும் அவரது சீடர்களின் பசியை போக்கினார். இதன் மூலம் அவர் பாண்டவர்களை தூண்டும் முனிவரான துர்வாசரின் உடனடி சாபத்திலிருந்து காப்பாற்றினார். ஒரு நாள் 5 சகோதரர்களும் வேட்டையாடச் சென்று கொண்டிருந்தனர். திரௌபதி ஒரு சில உதவியாளர்களுடன் ஆசிரமத்தில் தனியாக இருந்தாள். சிந்துவின் மன்னன் ஜெயத்ரதன் ஆசிரமத்தை கடந்து சென்றான். திரௌபதியை கண்டதும் அவன் அவளது காதலை முறையற்ற முறையில் விரும்பினான். அவள் தான் யார் என்று அவனிடம் சொன்னாள். அவனது நடத்தையின் முறைகேட்டை அவனுக்கு நினைவூட்டினாள். அவள் விளக்கத்தை வெறுமனே ஒதுக்கி தள்ளிவிட்டு, தப்பியோடிய பாண்டவர்கள் அவளை மனைவியாக வைத்திருக்கத் தகுதியற்றவர்கள் என்று கொடூரமாக அவளிடம் கூறி, ஒரு ராஜாவாக எந்த பெண்ணையும் தனது மனைவியாக கோரலாம் என்று வலியுறுத்தினான். ஒரு சண்டையில் அவள் அவனை 2 முறை வீழ்த்தினாள்.
ஆனால் அவன் தன்னை வலிமையானவனாக நிரூபித்தான். அவன் அவள் கைகளையும் கால்களையும் கட்டி தன் தேரில் ஏற்றி வலுக்கட்டாயமாக அவளை கடத்திச் சென்றான். பாண்டவர்கள் ஆசிரமத்தில் ஆபத்தை உணர்ந்து விரைந்து திரும்பிச் சென்றனர். திரௌபதியை காணவில்லை. உதவியாளர்கள் அவளுக்கு நேர்ந்த விபத்தை பற்றி தெரிவித்தனர். சகோதரர்கள் துரத்திச் சென்று தாக்கியவனை கைது செய்தனர். ஒரு போர் நடந்தது. வழக்கு தொடர்ந்தார். வில்லன் அடக்கப்பட்டார். பீமன் அவனை தேரிலிருந்து கீழே இறக்கி அவன் மயக்கமடையும் வரை அவனை மிதித்தார். அந்த நிலையில் இருந்தபோது அவனது தலைமுடி 5 கட்டிகளாக வெட்டப்பட்டு அவன் மிகவும் கொடூரமானவனாகத் தோன்றினான். அவன் சுயநினைவு திரும்பியதும் அவன் ஒரு கயிற்றால் கட்டப்பட்டு ஒரு காளையைப் போல ஆசிரமத்தில் உள்ள யுதிஷ்டிரனின் முன்னிலையில் கொண்டு செல்லப்பட்டான். பின்னர் பீமன் சிந்துவின் துஷ்ட மன்னனான இந்த ஜெயத்ரதனை கொல்ல தன் சகோதரனிடம் அனுமதி கேட்டான். யுதிஷ்டிரன், இந்த மனிதன் எங்களுடைய மைத்துனர், காந்தாரியின் மூலம் எங்கள் இளைய சகோதரியான துச்சலையின் கணவர். அவருக்கு மன்னிப்பு கிடைக்கட்டும், அவருடைய உயிர் காப்பாற்றப்படட்டும். ஜெயத்ரதன் வாடிய முகத்துடன் தன் வழியே சென்றான். ஆனால் அவன் தன் ராஜ்யத்திற்கு திரும்பவில்லை. புனிதமான கங்கை நதிக்கரையில் சிவனை சாந்தப்படுத்த கடுமையான தவங்களை செய்தான். அவன் தவத்தில் கழித்த நாட்கள் பல. பெரிய கடவுள் அவன் முன் தோன்றி தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இறைவா, அடுத்த போரில் பாண்டவர்களை கொல்ல எனக்கு சக்தியை கொடு என்பது அவன் சிவனிடம் கெஞ்சிய வரம். கிருஷ்ணர் பாண்டவர்களை காக்கிறார். எனவே அவர்கள் வெல்ல முடியாதவர்கள். உமது வல்லமையை சிறிது காலம் அவர்களுக்கு உணர்த்த முடியும். அதற்கு மேல் என்னால் செய்ய முடியாது என்று தேவர்களின் கடவுள் பதிலளித்தார். ஜெயத்ரதன் தனது பிரார்த்தனை அந்த அளவுக்கு கேட்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்தார்.